வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே பொருத்தமான சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப சிம்பிளாக குக்கரில் தான் பண்ண போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவோடு வச்சு சாப்பிட கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்து அது மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் எடுக்கும்போது புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்குல எல்லாமே நல்லா ஏறிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை கலந்து விட்டுட்டேன். இதை மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ இது நல்லா அந்த உருளைக்கிழங்கு அந்த தயிரில் நல்லா ஊறி இருக்கட்டும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு இதில் 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சுட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். இதுக்கு தாளிப்புக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா கலர் மாறிட்டு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட சேர்க்குறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்து அடைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நம்ம இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த தக்காளியோட பச்சைத்தன்மை போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா அது தண்ணியெல்லாம் வற்றிட்டு கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காகவே கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கிறதால வேறு எந்த விதமான தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம். தவிரவும் இதில் நம்ம எல்லாமே பச்சையாகவே சேர்த்துருக்கிறதால ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பச்சைத்தன்மை போகும். இப்போ பார்த்தா நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ கிரேவி இதிலே பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி இருக்குது. அதனால் இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணுறதால ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது உருளைக்கிழங்கு வெந்து வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி, அதான் உலர்ந்த வெந்தயக்கீரை நமக்கு கடைகளில் கிடைக்கும், அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ அதை கையால் அந்த மாதிரி நுணுக்கின மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வெந்தயக்கீரை சேர்த்து செய்யும்போது அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு வெந்துட்டு கிரேவி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். விசில் நீங்கள் தூக்கி விட வேண்டாம், ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகி வரட்டும். இப்போ நான் 3 விசில் விட்டுருந்தேன், ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா நம்ம ஊற்றிருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி பாருங்கள் கரெக்டான திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு திக்காக வேணுன்றதால குறைவாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். சப்போஸ் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சமாக நீங்கள்
கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதால நான் மறுபடியும் அடுப்பில் வைக்காமல் பொடியை நறுக்கின மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். நமக்கு நல்ல சுவையான டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.